சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சொல்லற்கடியானை சொல்லித் திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அருளாளர்களை பற்றி சிந்திக்கும் விதமாக இன்று தாயற் சிறந்த தயாபரன் என்னும் தலைப்பில் மாணிக்க வாசகரை பற்றி நம்மளுடைய சிந்தனையை மேற்கொள்வோம். இந்த தாயற் சிறந்த தயாபரன்கிற வார்த்தையை மாணிக்க வாசகர் உபயோகப்படுத்தினது. சுவாமிக்கு அப்படி ஒரு பேர் இருக்கா அப்படின்னா ஆமாம். தாயினும் சாலப்பறிந்து தாயிற் சிறந்த தயாபரன். சிவம் வேற சக்தி வேற இல்லை அப்படின்னா கூட மாணிக்க வாசகருக்கு அவர் எப்படியெல்லாம் தன்னை அழித்து அவனை கொண்டார். நம்மில் யார் கொல்லோ சதுரர் அப்படின்னு நாவுக்கரசர் கேட்கிறார். கொடுத்தது உந்தன் தன்னை கொண்டது எந்தன் தன்னை நம்மில் யார் கொல்லோ சதுரர்னு நாவுக்கரசர் கேட்கிறார். அதான் நீ என்ன கொடுத்துட்ட, அதனால எனக்கு எல்லா விதமான செல்வமும் புகழும் பேரும் சாயுஜ்யம் சாரூபியம் சாமீபியம்னு வச்சுக்கலாமே. சிவஸ்வரூபங்கள் சிவ கடாட்சம் எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டது. நீ உன்னை எனக்கு தந்ததனால் என்ன நீ வாங்கிக்கிட்டேயே, அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்குறாரு. கால் காசுக்கு நான் பிரயோஜனப்படுவேனா? அப்போ நம்மில் யார் கொல்லோ சதுரர் அப்படின்னு கேட்குறாரு நாவுக்கரசர். யார் புத்திசாலி இதில்? ஒன்றை வாங்கிக்கிட்ட நான் புத்திசாலியா, என்ன வாங்கிக்கிட்ட நீ புத்திசாலியான்னு கேட்குறாரு. சுவாமிக்கு புத்திசாலித்தனத்தை நிரூபித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால் அவருக்கு சந்தோஷம் தானே. அதனால் நீயே புத்திசாலியாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் இருந்து விட்டு போ அப்படின்னு அருள்பாலித்தாரோ என்னவோ. அப்படியாக எப்படி தன்னை ஆட்கொண்டாருங்கிறது தான் மாணிக்கவாசனுடைய விஷயத்தை நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். மாணிக்கவாசகர் அவருடைய இயற்பெயர் வாத ஊரார். சம்புபாத சிறுதர் சிவஞானவதி என்கிற தம்பதிக்கு பாண்டியம்பதியில் 7 மைல் கப்பால் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் வாதவூர் என்னும் கிராமம். வாயு பகவான் பூஜை செய்த தலம், அதனால் வாதபுரீஸ்வரர்ங்கிற பேரு. மிக பழமையான சிவாலயம். அந்த ஊரில் வசித்து வரும் அந்தன குலம் சிவநெறி தழைத்தோங்க வாழக்கூடிய ஒரு குலம். அதில் இந்த தம்பதிக்கு மகனாக வந்து பிறக்கிறார் வாதவூரார். குழந்தை பிறந்தது முதல் அனைத்து விதமான கல்வி கேள்வி ஞானத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு குழந்தை. 16 வயசுலலாம் அந்த வாதவூராரனுடைய தேஜஸையும் வேத ஞானத்தையும் கல்வி அறிவியையும் சாஸ்திர நுட்பத்தையும் பார்த்து ஊரே வியந்து பாராட்டுகிறது. இது அப்பொழுது ஆட்சி செய்யக்கூடிய பாண்டிய மன்னனான அரிமர்தன பாண்டியனுடைய காது வரைக்கும் போகுது. வாதவூரார்னு ஒரு பையன் 16 வயது பாலகன் தான். ஆனால் அப்படி ஒரு ஞான செழிப்போட விளங்குறான. அப்படியா? அவ்வளவு சிறந்த அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை நாம் நம்ம அரசவையில் வைத்து கொள்ளலாமே, நம்மளுடைய அரசாங்கம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி அரிமர்தன பாண்டியன் வாதவூராரை 16 வயதிலே முதலமைச்சராக ஆக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்து முதலமைச்சராக ஆக்குகிறார். மிகவும் திறம்பட அரசாட்சியை மேற்கொள்வதற்குண்டான அத்தனை உத்தியையும் கையாண்டு மன்னனுக்கு பக்கபலமாக இருக்கிறார். ஆனாலும் அவருக்குள்ள ஏதோ ஒரு தேடல். எதையோ தொலைச்சிட்டு வந்துட்டோம், அதை தேடி கண்டுபிடிச்சிடணும். இந்த தேடலுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்படியாக இருக்கும்போது ஆண்டுகள் கழிகிறது. அவருடைய ராஜாங்கம் ரொம்ப சிறப்பாகவே நடந்துட்டு வருது. ஒரு நாள் ஒரு படை வீரன் சொல்கிறான், நம்மளுடைய பாண்டிய ராஜ்யத்திலே குதிரை படை ரொம்ப பலவீனமாக இருக்குது. ஏன்னா ஒரு மன்னனுக்கு 4 விதமான ரத கஜ துரக பதாதி சேனைகள் ரொம்ப முக்கியமாக வேணும். காலாட்படை இருக்கும்போது, தேர்ப்படை இருக்கும்போது, யானைப்படை இருக்கும்போது குதிரைப்படையும் கட்டாயம் வேணும். குதிரைப்படையினுடைய பலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது தெரிஞ்சு யாராவது எதிரி மன்னன் போருக்கு வந்தால் நம்ம இப்போ தோற்று போயிடுவோம். அந்த நிலைமையில தான் இருக்கும். அதனால நம்மளுடைய குதிரைப்படையை பலப்படுத்த வேண்டும்னு கேட்குறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மற்ற மந்திரி பிரதானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மன்னா நாங்களே இந்த விஷயத்தை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்சோம். கீழே கடற்கரையில், அதாவது கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய கடற்கரையில்
அதாவது நமக்கு வந்து தொண்டி சைடு பாண்டிய நாடு முத்துடைத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, தொண்டி முசிறி அந்த இது ராமநாதபுரம் அந்த சைடு கிழக்கடற்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிழக்கு கடற்கரையோரமாக அநேக விதமான குதிரைகள் வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டோம். பல நாடுகளில் இருந்தும் நல்ல விதமான உயர்தர ஜாதி குதிரைகள் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதை மன்னனோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு வரணும்னு இருந்தோம். நல்ல வேளை அவனே வந்து சொல்லிட்டான், இப்போ போனால் நல்ல நல்ல குதிரைகளை நம்ம வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு மற்ற அமைச்சர்கள் ஆலோசனை கொடுக்க, இதற்கு சரியான நபர் யார் என்று யோசித்து வாத ஊராரை அழைத்து கருவூலத்துக்கு போய் மிகச்சிறப்பான எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பொருளை எடுத்துக்கொண்டு மிகச்சிறப்பான குதிரைகளை இங்கு கொணர்க, நல்ல உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அன்லிமிட்டடாக உங்களோட பேக்கேஜ், உங்களுக்கு எவ்வளோ எடுக்கணும்னு தோணுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க, நிறைய வீரர்களை கூட்டிகிட்டு போங்க, போய் குதிரைகளை கொண்டு வந்து நம்மளுடைய படையை பலப்படுத்துக்கன்னு சொல்லி அனுப்புகிறார். வாத ஊரார் அதே மாதிரி அம்மா அப்பா கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு நல்ல நாள் பார்த்து தன்னுடைய பூஜை முறையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒட்டகத்தின் மேலே பொன்னையும் பொருளையும் அப்படி குவியலாக மூட்டை கட்டிக்கிறாங்களாம். ஒட்டகத்தினுடைய முதுகிலே மூட்டை கட்டி கொண்டு அநேக படை வீரர்கள் புடைசூழ அப்படி போகிறார். போக 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 அவருக்குள்ள ஏதோ ஒரு தேடல் இருந்துட்டு தான் இருக்குது, அதெல்லாம் குறையவே இல்லை. அவருக்கு ராஜாங்கத்தில் இருக்கிறார், வேலை செய்கிறார், ஆனாலும் அவருடைய ஆத்மா எதையோ நோக்கி தேடுகிறது. பெருந்துறை, அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்தில் உள்ள திருப்பெருந்துறைக்கு கிட்டக்க வரும்போது அவருக்கு ஏதோ ஒரு பாரம் தன்னை விட்டு குறைவது போல, தன் உடம்புல இருக்கிற ஏதோ ஒன்று தன்னை விட்டு இந்த ராக்கெட் மேலே போகும்போது கீழே விட 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 அந்த ராக்கெட் இன்னும் 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 உயரம், அதாவது வேகமாகவும் இன்னும் அதனுடைய இலக்கை மிகச்சரியாக துல்லியமாக எட்டும். அந்த மாதிரி நம்மளுடைய ஏதோ ஒரு பாவ கணக்கோ பாவ கர்ம வினைகளோ நம்மை விட்டு அகல அகல இந்த ஆத்மாவானது எதை நோக்கி செல்லணுமோ அதை நோக்கி அப்படி பின் பாயிண்டடாக செல்லும். மாணிக்க வாசகருக்கும் அப்படியான ஒரு நிலைமை, தன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் ஏதோ தன்னுடைய பாரம் முற்றிலுமாக நீங்கின மாதிரி, தான் ஏதோ லேசாக அப்படியே எனக்கு பறக்கிற மாதிரி இருக்குப்பா, எனக்கு அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம சில சமயம் சொல்லுவோம். அவருக்கு அப்படியான ஒரு உணர்வு தோன்ற அவர் திருப்பெருந்துறை வந்து அடையிறாரு. அங்கே கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு அடையும் போது அந்த இடத்திலே அவருக்கு சிவாய நம முழக்கம் கேட்குது. நமசிவாய முழக்கமும் சிவாய நம முழக்கமும் இடையராது கேட்கறதுனால அவருக்கு அந்த அந்த முழக்கத்தை கேட்டோன்னா அவருக்கு உடம்புல அப்படி ஒரு புத்துணர்ச்சி. இந்த முழக்கம் எங்கேருந்து வருதுன்னு தேடி போகிறார். அந்த ஒலி வந்த திசையை நோக்கி போகிறார். அங்கே ஒரு இடத்திலே ஒரு அழகான வனம், அந்த வனத்திலே குருந்த மரம், அது எலுமிச்சை வகையான நார்த்தை வகையான ஒரு மரம்னு தான் சொல்ல கேள்வி. அது வந்து பூ வந்து கொத்து கொத்தா வெள்ளை கலரில் பூ வந்து பூக்கும். குருந்த மரம் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த குருந்த மரத்தினுடைய அடியில் சிவபெருமான் கிட்டத்தட்ட குரு வடிவாக, தட்சிணாமூர்த்தி கோலத்தில்னு வச்சுக்கலாமே, குரு வடிவாக அமர்ந்து ஞானோபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். சனகாதி முனிவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, ரிஷிகள் எல்லாம் சப்த ரிஷிகள் உட்கார்ந்துருக்காங்க, சனகாதி முனிவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி மாணிக்கவாசகருங்கிற பேர் அப்போ தான் வருது. வாத ஊரார் அங்கே போய் நிற்கிறார், அவரை பார்க்கிறார். குருவை பார்த்தவுடன் தன்னுடைய பிரக்ஞை மொத்தமாக இழந்து அடிமரம், அதாவது அடியற்ற மரம் போல, மரம் அடியிலேருந்து அப்படி வெட்டி போட்டு அந்த மரம் எப்படி சாயும் அப்படி தன்னுடைய சுயம் கெட்டு தான் யாருங்கிற தற்போதம்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தில், அந்த தான்கிற உணர்ச்சியற்று ஜடமாக சாஷ்டாங்கமாக காலில் உழறாராம். மரம் சாயற மாதிரி வாத ஊரார் காலில் சாயறாராம். ஆட்கொள்ளக்கூடிய நேரம் வந்துட்டது. அதனால சுவாமி அதுக்கு மேலே தாமதிக்கலை. தொட்டு தூக்கி நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, திருவடி தீட்சை மூணுமே கொடுக்குறாராம். அதனாலேயே மாணிக்க வாசகருக்கு வந்து ஒருபடி கூடன்னு சொல்லலாம். சுந்தரருக்கு அதே மாதிரி தான். சுந்தரருக்கு என்ன, சுந்தரர் தானே சுந்தரராக வந்ததுனால சகியபாவத்தில் அளவுக்கு மீறின அட்வான்டேஜ் இல்லையா, தோழமை. சம்பந்தருக்கு தாயார் பால் கொடுத்து ஆட்கொண்டுட்டாள், அதனால் அந்த குழந்தையாக பார்க்குற அந்த தன்மை. நாவுக்கரசருக்கு ரொம்ப லேட்டாக வந்து தன்கிட்டக்க வந்து சேர்ந்துக்கிட்டதுனால அவருக்கு எப்படியெல்லாம் அருள்வாளிக்கணுமோ அப்படி. ஆனால் இந்த நால்வரில் மாணிக்க வாசகருக்காக சுவாமி இறங்கி வந்தது அதிகம்னு சொல்லலாம். சுந்தரருக்காக வந்தார் அப்படின்னா இதில் போட்டி, இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் மாணிக்க வாசகர் நம்ம எல்லாரையும் ஜெயிச்சிடுறார். ஒரு கட்டத்தில் அத்தனை பேரையும் கட்டி போட்டுடுறார். இப்படியாக தீட்சா நாமம் யார் கொடுக்குறா? சுவாமி தன் வாயால் நீ இனிமே என்னை பற்றி பாடணும், மாணிக்க கற்கள் ஒளி வீசினா எப்படி இருக்குமோ அப்படி உன்னுடைய வார்த்தைகள் ஒளி வீசணும், அதனால் உனக்கு மணிவாசகன், அதாவது மணின்னா மாணிக்கம்,
மணிவாசகன், மாணிக்க வாசகன் அப்படிங்கிற பெயரை நாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி தீட்சா நாமம் கொடுத்து நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, திருவடி தீட்சை 3ஐயும் கொடுத்து ஆட்கொள்கிறார். சுவாமி, நான் முதலமைச்சராக வேலையில் ஒத்துக்கிட்டு நான் இங்கே வந்தேனே, வந்த இடத்துல உங்களை பார்த்துட்டேனே, ஏகப்பட்ட பொண்ணும் பொருளையும் கொண்டு வந்திருக்கேனே, நான் என்ன பண்ணுறது இதெல்லாம்னு கேட்குறாரு. அதையெல்லாம் வைத்து சிவப்பணி செய்க அப்படிங்கிறார். கோவில் கட்டு, கும்பாபிஷேகம் பண்ணுற வரைக்கும் காத்துரு, கொண்டு வந்த பொருளை வைத்து சிவப்பணி செய்கன்னு சுவாமி வாயால் சொல்லியாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும் மாணிக்கவாசகருக்கு? ரொம்ப சந்தோஷம். சிவப்பணி செய்ய ஆரம்பிச்சிட்டார். கூட இருக்கிற சிப்பந்திகள், உடன் வந்தவர்கள் எல்லாம் சரி, வந்த களைப்புனால 1-2 நாள் கோயில் குளம்னு போகிறாரு, வருவார், நம்ம இன்னும் கிழக்கரை நோக்கி போவோம் காத்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அவர் பாட்டில் ஆலயம் போகிறது, தொழுவது, வந்து உட்காந்து எழுத வேண்டியது, அவருடைய பண்ணுவல்கள் எல்லாம் பாட வேண்டியது. அந்த திருப்பெருந்துறையில் அவர் ஆட்கொண்ட அந்த நொடிதான் அவர் பாட ஆரம்பிக்கிறார். அதுவும் முத்து முத்தாக பாட ஆரம்பிக்கிறார். எப்படி அப்படின்னா, என்னெல்லாம் பாடுறார் அப்படின்னா, சிவபுராணம் பாட ஆரம்பிக்கிறார். அந்த சிவபுராணமும் எப்படி ஆரம்பிக்கிறது? நமச்சிவாய வாழ்கன்னு ஆரம்பிக்கிறது. ஏன்னா பஞ்சாட்சர மந்திரத்தை சுவாமியே மாணிக்க வாசகருக்கு தன் வாயால் தன்னாமத்தை தானே உபதேசித்ததால் நமச்சிவாய வாழ்கன்னே தொடங்குறார். அதனால தான் சிவபுராணம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். வேற எது படிக்க முடியாட்டா கூட சிவபுராணம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படியாக பாடல்கள் ஒவ்வொன்றா பாட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த சிப்பந்திகள் எல்லாருக்கும் நாட்கள் ஆக ஆக அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆக, அதில் ஒருவன் போய் மன்னர்கிட்ட விஷயத்த சொல்லிடுறான். நீங்கள் அனுப்பிச்ச வேலை எதுவுமே நடக்கலை மன்னா, அவர் குதிரை வாங்கவும் போல ஒன்றும் போல. அந்த திருப்பெருந்துறையில் ஒரு மரத்தடியில் ஒரு சாமியார், இவங்களுக்கெல்லாம் அவர் சாமியாராக தான் கண்டப்பட்டார், இவருக்கு மட்டும்தான் எம்பெருமானாக காட்சி கொடுத்தார். ஒரு சாமியார் கிட்டக்க போய் எதையோ பேசினார், அவர் காலில் விழுந்து கும்பிட்டாரு. அதுலேருந்து அவர் பாட்டாக பாடிட்டு இருக்காரு, கோயிலுக்கு போகிறாரு, பூஜை பண்ணுறாரு. அரசாங்க காரியம் எதுவுமே நடக்கலை, உங்களுக்கு குதிரை வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இல்லை, நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க, கொண்டு போன காசெல்லாம் கோயில்கிட்டே செலவழிச்சிட்டு இருக்காருன்னு. இப்போ மன்னன் ஓலை அனுப்புகிறான், குதிரைகளோடு விரைந்து வருக அப்படின்னு ஓலை அனுப்புகிறான். அந்த ஓலையை பார்த்த உடனே கொஞ்சம் என்ன இருந்தாலும் கடமையிலேருந்து தவற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, பயம் வருது. மாணிக்கவாசகர் கோயிலுக்குள்ளே போய் சுவாமி கிட்ட கேட்கும்போது, ஆவணி மூலத்தன்று குதிரையோடு யாம் வருவோம் அப்படின்னு சொல்லி ஓலை கொடுத்து கையுறையாக, அதாவது சிக்னேச்சர் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, சீல் போட்டு, இப்போ ஸ்டாம்ப் போட்டு சீல் போடுற மாதிரி மாணிக்க கல்லையும், உயர்தர மாணிக்க கல்லையும் கொடுத்து அந்த ஒற்றன் கிட்ட இதை கொண்டு போய் மன்னன் கிட்ட கொடுன்னு சொல்கிறார். அந்த மன்னன் அதை பார்த்த உடனே, அடடா மாணிக்கவாசகர் இது வாத ஊராரன், அவருக்கு வாத ஊரார் தான், நமக்கெல்லாம் தான் இன்னும் மாணிக்கவாசகர் ஆகிட்டார், வாத ஊராரை நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறார். ஆவணி மூலத்தன்று 1000 குதிரைகளோடு அந்த குதிரையை படைத்தலைவனாக நடத்தி கொண்டு சுவாமி வரார். வேதத்தை குதிரையாக்கி சுவாமி குதிரையின் தலைவனாக, ஆயிரக்கணக்கான குதிரைகள் அப்படி புழுதி படை கலப்ப வருது. ஊரே பிரமிச்சு போய் பார்க்குது. அந்த பாண்டியம்பதியே, மதுரை மண்டலமே, பாண்டிய நாடே அப்படி புழுதியில் மிதக்கிற மாதிரியான ஒரு, இன்னும் ஆயிரக்கணக்கான குதிரை வந்ததுனால ஊரே புழுதி காடாக மாறி இருந்ததாம். சுவாமி இங்கே வரார், ஒரு குதிரை வீரனாக வரார், அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. குதிரையெல்லாம் பார்த்துட்டு அப்படி மலைச்சு போகிறாராம் பாண்டிய மன்னன். அதோட மினுமினுப்பு, அதோட குதிரைக்கு பலம் பல்லுலையும் கால்லையும் பார்ப்பாங்க, அதோட குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். அரேபிய குதிரை தான் ரொம்ப ஆரோக்கியமாக இதுவாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. சுழி பார்த்து வாங்குறதுன்னு ஒன்று உண்டு. குதிரைக்கு நல்ல சுழி பார்ப்பாங்க, நெற்றியில் இருக்கக்கூடிய சுழி வடமா இருக்கா இல்லமா இருக்கான்லாம் பார்ப்பாங்க. அதை மாதிரி அந்த குதிரையினுடைய தன்மையை யாரை பரிசோதித்து பார்க்கும்போது, உயர்தர குதிரை பா, சான்ஸே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இந்த குதிரை தலைவனுக்கு நிறைய பொன்னும் பொருளும் பட்டாடையும் கொடுக்கும்போது, அந்த குதிரை தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சாட்டையால் அப்படி ஒரு சொட்டக்கு போட்டு அப்படி இழுத்து வாங்கிட்டாராம் தட்டில் இருந்து. மன்னருக்கு கோபம் வந்துட்டது. நான் இவ்வளோ பெரிய பரிசாக கொடுக்குறேன், அது ஒரு இறங்கி கூட வாங்கணும்னு இல்லாமல் குதிரை மேலேயே உட்காந்துக்கிட்டு உன் சாட்டையை, குதிரையை விரட்டுற சாட்டையை கொண்டு என்னோட பரிசை வாங்கிக்கிறியே, இதுதான் தன்மையான்னு கேட்கும்போது, ஒரு குதிரை வீரனுக்கு அதுதான் முறை, அவன் அப்படி தான் அவனுடைய பரிசை வாங்கி கொள்ளணும்னு சொல்லி மன்னனை சமாதானப்படுத்துகிறார்கள். அன்றைக்கு அந்த குதிரை லாயத்தில் கொண்டு போய் எல்லா குதிரையும் சேர்த்தாச்சு. குதிரை தலைவனாக வந்த எம்பெருமான் குதிரை வீரர்களை பார்த்து கயிறு மாற்றி கொடுக்கறதுன்னு ஒன்று உண்டு. இந்த மாடு வாங்குறவங்களுக்குலாம் கேட்டால் தெரியும், கயிறு மாற்றி கொடுப்பாங்க, தன் கடையிலேருந்து இன்னொருத்தர் கையில் ஒப்படைக்கிறது. கயிறு மாற்றி கொடுத்து விட்டு வந்த வேலை முடிந்ததுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஒரு அழகான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவர் கிளம்பிடுறாரு. இந்த அத்தனை குதிரைகளும் இரவில் நரியாக மாறிவிட்டது, பரி அத்தனையும் நரியாக மாறிவிட்டது.
மாறினது மட்டும் இல்லை, ஏற்கனவே அந்த குதிரை லாயத்தில் பழைய குதிரை, வயசான குதிரை இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் கடித்து குதறினதில் அதெல்லாம் அந்த குதிரையெல்லாம் இறந்தும் விட்டது. ஊர் முழுக்க நரி ஊழையிடுதுங்க. அந்த சத்தத்தை தாங்கிக்கவே முடியல. எப்படி 1000 குதிரை வந்ததையோ 1000 நரியோட சத்தத்தை இங்கே தாங்கிக்க முடியுமா? அடுத்த நாள் பதறி போய் மன்னன் கிட்டக்க வந்து எல்லாரும் முறையிடுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. மன்னனுக்கு கோபம் வந்துட்டது. மாணிக்கவாசகர் ஏமாத்திட்டாருங்கிற கோபத்தில் வாத ஊராரை பிடித்து வெயிலில் நிறுத்தி வைத்து கொடுத்த பொருள் என்ன ஆயிட்டுன்னு கேட்க சொல்லி சுடுமணலில் நிற்க வைத்து கடும் பாறாங்கல்லை அவருடைய முதுகலை கட்டி அவருக்கு, அதாவது மன்னன் வந்து தண்டனைன்னு கொடுக்கறதா இருந்தால் ரொம்பவே கடுமையாக தான் தண்டனை கொடுப்பார். அப்படியாக கடுமையான தண்டனை கொடுக்க சொல்கிறான். மாணிக்கவாசகர் கண்ணில் நீர் பெருக கேட்குறாராம், இப்படி ஒரு தண்டனை வாங்கிக்கிறதுக்காகவா நான் உன்னிடம் வந்து சேர்ந்தேன், எனக்கு இப்படி ஒரு நிலைமை வருமா அப்படின்னு கேட்கும்போது, கவலைப்படாத, நான் உனக்காக வந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு வரேன்னு சொல்லி அன்று இரவு பெய்த பெருமழையில் மதுரையம் பதியே மூழ்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமழை, அதில் வெள்ளம் வந்துடுது வைகையில். இப்போ வெள்ளத்தை அடைக்கணும். ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சு வெள்ளம் அடைக்க சொல்கிறாரு மன்னன். அதில் வந்திங்கிற ஒரு கிழவி, அவளுக்கு யாருமே கிடையாது, வீட்டுக்கு ஒரு ஆளா. அந்த கிழவி என்ன செய்வா? யாராவது எனக்காக வேலை பார்க்குறதுக்கு இருக்காங்களா சுவாமி, நான் என்ன பண்ணுவேன்? அவள் சிவபெருமான்கிட்ட முறையிடும் போது, என்னை கூலி கொடுத்து கொள்வார் உண்டோ அப்படின்னு கேட்டு சிவபெருமான் கூலி ஆளாக வருகிறார். சக்கச்சவேர்னு இருப்பாராம் சுவாமி. ரொம்ப, அதாவது சுவாமியினுடைய அவரோட கேட்க வரவன ஜோதி ஸ்வரூபம் இல்லையா, சக்கச்சவேர் இருக்கிறவனை இருந்தால் வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி அங்கங்கே இந்த மண்ணை எடுத்து அப்படி மூஞ்சில எல்லாம் பூசி அழுக்கு பையனாக வர்ற மாதிரியான ஒரு உருவத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாற்றிக்கிட்டாராம். அப்போ கூட என்ன கலர் போவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு, இந்த மம்பட்டி புதுசாக இருந்தால் யாரும் வேலை தர மாட்டாங்க. மம்பட்டி கூறு, அந்த அதாவது பழகின மம்பட்டியில் தான் வேலை நல்லா செய்ய, ஒரு புது மம்பட்டியில் எடுக்கவே வருமோ வராதோ. சிம்மாடை கொஞ்சம் அங்கங்கே தட்டி நெளிச்சுக்கிட்டாராம் அந்த கூடையில். அந்த புது மம்பட்டியை நல்லா எங்கேயோ போய் தேய்ச்சி பழசாக்கிக்கிட்டாராம். நிறைய வேலை செஞ்சவன் அப்படின்னுங்கிறத காமிக்கிறதுக்காக, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்னு காமிக்கிறதுக்காக. என்னை கூலி கொடுத்து கொள்வாருண்டோன்னு கேட்டுகிட்டே வராரு. வந்திக்கிழவி கிட்டக்க காதில் படுற மாதிரி கேட்குறாரு. வந்திக்கிழவி சொல்கிறார், எனக்கு தான் ஆள் இல்லை, எனக்காக நீ வருவியான்னு. வருவேனே, நான் உனக்கு கூலியாக தர்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, பிட்டு தான் இருக்குன்னு. புட்டு தானே, அதுவும் எப்போ தருவேன்னு? எல்லாருக்கும் கொடுத்தது வித்தது போக உதிர்ந்துட்டா உனக்கு தரேன்னு. உதிர்ந்த புட்டு எனக்கு தானே? ஆமாம், உதிர்ந்த புட்டு சொக்கனுக்குங்கிறது மதுரையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிந்த பழமொழி. சரி அப்படின்னு சொல்லி, உனக்கு நாளையிலேருந்து நான் இன்னிலேருந்து நான் உனக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு, பாட்டி நீ முதல்ல புட்டை வச்சு கொடு, ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நல்லா குத்த வச்சு அந்த பாட்டி புட்டை அவிக்க அந்த பாட்டி எடுக்க அத்தனை புட்டும் உதிர்ந்து போச்சு, கொடு நான் சாப்பிட்டுடுறேன். இந்த ஈடும் உதிர்ந்து போச்சு கொடுன்னு புட்டை மொத்தத்தையும், அவள் பிசைந்து வைத்த மாவு மொத்தத்தையும் காலி பண்ணியாச்சு. சரி நீ கவலைப்படாத, நான் போய் உன் பங்கை அடைச்சிட்டு வந்துடுறேன், உனக்கு கூலி இன்னைக்கு எனக்கு கொடுப்பாங்களா, அதை கொண்டு வந்து நான் உனக்கு கொடுத்துடுறேன், நீ புட்டு வித்த காசாக வச்சுக்கோன்னு சொல்லி சுவாமி போகிறார். போய் என்ன பண்ணுறாரு, அப்படி கொஞ்சமாக அந்த மண்ணை எடுப்பாராம். அதுவே தூக்க முடியாது. அதாவது எல்லாரும் 2 மூட்டை மண்ணை சுமக்கிறாங்கன்னா, இவர் மட்டும் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு அந்த குட்டியோண்டு மண்ணை எடுத்து அந்த கூடையில் போட்டு தூக்க முடியாத மாதிரி அதை தூக்கி தலையில் வச்சு, அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேனே அப்படின்னு புலம்பிட்டே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அங்கே போய் குதியாட்டம் போட்டு எல்லாருடைய கவனத்தையும் சிதற வச்சு யாரையும் வேலை செய்ய விடாமல் இந்த ரகலை பண்ணிவிட்டு, அங்கே அதிகாரி வந்து மேற்பார்வை பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆட்டம் போட்ட களைப்பில் இவர் தூங்கிட்டாரு, மற்றவங்க எல்லாம் வேலை செய்யாமல் நின்று திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அதிகாரி வந்து பார்க்குறான், என்ன நடந்துச்சுன்னு கேட்குறான். ஐயா நாங்கள் எல்லாம் அடைச்சிட்டோம், ஒரு கரை மட்டும் அறையாமல் இருக்குன்னு. 100 கெடுக்குமாம் குருணி அப்படின்னு மதுரையில் சொல்லுவாங்க. ஒரே ஒரு கல் இருந்துருச்சுன்னா 100 அரிசியையும் அந்த ஒரு கல்லுக்கு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி இத்தனை பேரனுடைய கரையும் அடைப்பட்டது. இந்த ஒரு கரை அடைப்படாததுனால அந்த இடத்துல வெள்ளம் பெருகும் போது மற்ற கரையும் சேர்ந்து அதை கரைக்கிறது. இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது, யார் அந்த பையன் கூப்பிடுறேன், அந்த யார் அந்த ஆளுன்னு கூப்பிட்டு, என்னப்பா நீ தான் வேலைக்கு வந்தியா, எந்த ஊருன்னு. ஊர்லேயே பெரிய ஊர், என் ஊர் தான். வீடு இருக்கிறதுலே பெரிய வீடு, பெரிய வீடெல்லாம் இருந்து கூட வேலைக்கு வந்தேன். அது வந்திப்பாட்டி கேட்டுக்கிட்டதுக்காக வந்தேன். உனக்கு அனுபவம் இருக்கா? எனக்கு இல்லாத அனுபவமே கிடையாது. உன் வயசு என்னோட அனுபவம். சரி உன்னுடைய பேர்? எனக்கு பேரே கிடையாது. அம்மா அப்பா? எனக்கெல்லாம் அம்மா அப்பாவே கிடையாது. அப்புறம் எப்படி பிறந்தேன்? நான் எங்கே பிறந்தேன்? நான் இருந்துக்கிட்டு தானே இருக்கேன். அவருக்கு மண்டை குழம்பி போச்சு. என்னது பிறக்கவே இல்லையா? அப்புறம் எப்படியா பூமியில்? அதெல்லாம் அப்படி தான். நான்லாம் பிறந்ததா சரித்திரமே கிடையாது. நான்லாம் பிறக்கணுன்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பிறக்காமல் எப்படியா பூமிக்கு வருவேன்? ஐயோ பைத்தியக்காரனை கொண்டு வந்து வேலைக்கு வச்சுருக்காங்க, அதுதான் நீ சரியாக வேலை பார்க்கலையா? சரி கணக்கெடுக்கிறேன். இதே மாதிரி இருக்கக்கூடாது. சொல்லும் போதே மன்னர் மேற்பார்வை பார்க்க வருகிறார். மன்னர் பார்த்துட்டு, இந்த மாதிரி கடையில் மட்டும் என்னது இங்கே மட்டும் கரை அடைக்கலான்னொன்னே, இதோ இந்த பையன்தான் ஒன்றும் சரியாக வேலை செய்யலை, என்னப்பா பார்க்குறதுக்கு ரொம்ப மெதப்பில் இருக்கிறதா, மேம்போக்கா உடம்பு வணங்கி வேலை செய்யக்கூடிய தன்மையே உனக்கிட்ட இல்லையே, நீ எப்படி இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒழுங்காக செய்ய போகிற? நீ தான் சரியாக கரையை அடைக்கலையான்னு கேட்க, அவரும் கேட்குறாரு, நீ யார் என்ன ஏதுன்னு விவரம் கேட்குறாரு.
அதே பதில் தான். எமக்கு இந்த உலகமே ஊர், என் வீடு தான் இருக்கிறதுலே பெரிய வீடு, அம்மா அப்பா கிடையவே கிடையாது, நோ சான்ஸ், நோ ஆதார் கார்டு, நோ பேன் கார்டு, நோ லைசன்ஸு, எதுவுமே. ஆனால் அவர் பார்த்து கொடுத்தாதான் நமக்கு எல்லாமே. எங்கேருந்து பிடிச்சான் இப்படி ஒன்று? இல்லை, அந்த வந்தி கிழவிக்காக வந்தான்னு சொன்னார்னு. அப்போ நீ தான் சரியாக இதை செய்யலையா? ஆமான்னு. நாளைக்குள்ளே இந்த கரையை வந்து அடைச்சிடணும். வந்து பார்த்தா மறுநாள் திருப்பி அதே மாதிரி தூக்கம். மன்னனுக்கு கோபம் வந்து தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பிரம்பால் ஓங்கி ஒரு அடி வைக்க அண்ட சராசரத்தின் மேலும் அந்த அடி விழுகுது. மன்னனுக்கு புரியுது எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு. உங்களை அடித்தா என் மேலே அடி விழுகுது, ஒட்டுமொத்த உலகத்தின் மேலேயும் அடி விழுகுது. நீங்கள் யாருன்னு கேட்கும்போது வாத ஊராரை, இந்த மாதிரி நீ பண்ணலாமா? அவன் எனக்காக பிறந்தவன், நான் ஆட்கொண்ட என்னுடைய அன்பன், என் அடியவன் அவன். இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! சுவாமி தன் வாயால் அவங்க எனக்கு சொந்தக்காரவங்க அல்லது எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி ஒருத்தருக்கு வருதுன்னா இதை விட புண்ணியம் வேறு என்னங்க வேணும்? அவன் என் அடியவன், அவனுக்கு நீ இந்த மாதிரி ஒரு தீங்கு செய்யலாமா அப்படின்னு கேட்குறார். அரிமர்தன பாண்டியனுக்கு தன்னுடைய தவறு புரிந்தது. மாணிக்க வாசகர் கிட்டக்க போய், அதாவது வாத ஊரார் கிட்டக்க போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். அவருக்கு விடுதலை கொடுக்குறான். சுவாமி உனக்காக வந்து, அப்போ சுவாமி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லும்போது கண்ணில் தண்ணி, எனக்காக நீ வந்து பிரம்படி பட்டியான்னு அப்படி நெக்குருகி கதறாரு. சுவாமி நீங்கள் வந்து எப்பவும் போல் எனக்கு கூட இருக்கணுங்கிற போது மாணிக்க வாசகர், போதும்பா, நான் இந்த ராஜாங்கத்துலலாம் நான் இருக்க மாட்டேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்னுடைய தேடல் என்னுடைய பணி எதுன்னு எனக்கு தெரியும், நான் என்னை விட்டுடுங்க, நான் வந்த வழியிலே போயிடுறேன்னு சொல்லி பிரியாவிடை பெற்று திருப்பெருந்துறைக்கு போகிறார். இப்போ திருப்பெருந்துறை அடைந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சுவாமி அங்கு குருவாக வீற்றிருந்தார் இல்லையா, அதே உருவத்தில் மாணிக்கவாசகர்கிட்ட சொல்கிறார், நான் வந்த வேலை முடிந்து விட்டது, நான் என்னுடைய திருக்கைலாயம் செல்லக்கூடிய நேரம் வந்துட்டது, அதனால எனக்காக இந்த குருந்த மரம், குரு இருந்த மரம், அதனால அது குருந்த மரம்னு மாறிடுத்து ரைட்டா. இந்த மரத்தடியில் தெய்வ பீடம் ஒன்று செஞ்சு அதில் என்னுடைய திருவடியை வச்சு நீங்கள் எல்லாரும் நித்திய வழிபாடு செய்யுங்கோ, இந்த திருக்குளத்தில் ஜோதி பிளம்பு ஒன்று தோன்றும், அன்றைக்கு எல்லாரும் என் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு விடுறார். அந்த கண்ணீரை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. சரி, இது சிவனுடைய கட்டளைன்னு சொல்லி அப்போதான் திருவாசகத்தில் 51 உண்டு இல்லையா, நமக்கே தெரியும். ஒவ்வொன்றா பாட ஆரம்பிக்கிறார். இன்னும் அதாவது சிவபுராணம் பாடினதுக்கப்புறம் என்னெல்லாம் பாடுறார் அப்படின்னா, அற்புத பத்து, அதிசய பத்து, குழைத்த பத்து, சென்னி பத்து, ஆசை பத்து, வாழைப்பத்து, வாழா பத்து, அடைக்கல பத்து, செந்திலா பத்து, புணர்ச்சி பத்து, அருட்பத்து, திருவந்தாதி, இப்படி நிறையா இப்படி பாடிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் இவர் தியானத்தில் உட்காந்து சிவபோகத்தில் திளைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளில் அந்த திருக்குளத்தில் ஜோதி பிளம்பு தோன்றுகிறது. அந்த ஜோதி பிளம்பிலே அங்கே இருக்கக்கூடிய அடியவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் அத்தனை பேரும் அந்த ஜோதியில் கலந்துக்கிறாங்க. அந்த ஜோதிக்குள்ளே போயிட்டு அவங்க அவ்வளோதான் மறைஞ்சிருவாங்க. இவர் தான் பார்க்குறார், அடடா அங்கே ஜோதி தெரிந்து விட்டதே, நாமளும் போகணுமே, மனம் போயிடும் சீக்கிரமாக. என்ன வாயு வேகம் மனோவேகம்பாங்க, மனம் போகிற வேகத்துக்கு உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லையா, யோக நிலையில் வேற இருக்கார். அந்த மனத்தை கட்டுப்படுத்தி தான் எழுந்து போகிறதுக்குள்ள அங்கே பாதி பேர் போய் முடிச்சிடுறாங்க. நிற்கன்னு சொல்லி குரல் வருது. மாணிக்க வாசகன், நீ நில்லு, உனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, நீ இப்போ நேராக உத்தரகோசம் அங்கே இப்போ, அங்கே உனக்கு அஷ்டமா சித்தி கிடைக்கும், அதுக்கப்புறம் இன்னும் சிற்சிற காரியங்கள்லாம் உன்னால் ஆக வேண்டியதாக இருக்குது, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீ கிளம்பி என் கூட வரலாங்கிற போது கண்ணில் தண்ணி வருது. சரி, சுவாமியினுடைய உத்தரவை சிறமேற்கொண்டு உத்தரகோசமங்கை போகிற வழியில் நிறைய திருத்தலங்களை எல்லாம் தரிசித்து கொண்டே போகிறார். உத்தரகோசமங்கை போகிறார். உத்தரகோசமங்கையிலும் இப்படி குருந்த மரத்தில் எப்படி அந்த குரு வடிவாக வந்து காட்சி கொடுக்குறாரோ அதே வடிவத்தில் மீண்டும் காட்சி கொடுக்குறார். அங்கே அவருக்கு அஷ்டமா சித்தியை தானே உபதேசம் பண்ணுறார். ஏற்கனவே ஏன் வாத ஊராரா பிறந்தார் அப்படின்னா, உத்தரகோசமங்கையிலே ரிஷிகள் 900, அதாவது சகஸ்ர ரிஷிகள் யாகம் பண்றாங்க. அந்த வேள்வியிலே எழுகின்ற பெருநெருப்பில் அந்த ரிஷிகளை 999 பேரையும் உள்ள கூப்பிட்டுருக்கிறார் சிவபெருமான். ஏற்கனவே 1000 ரிஷிகள் யாகம் பண்றாங்க. அந்த பெருநெருப்பில் 999 முனிவர்களும் இறை ஜோதியில் கலந்து விடுகிறார்கள். அப்பவும் நிறுத்திடுறாரு. அப்போ மாணிக்க வாசகர் ரிஷியாக இருந்தார், அதாவது ஒரு முனிவராக இருந்தார். அப்பையும் நிறுத்திடுறார். உனக்கு இன்னொரு ஜென்மம் இருக்கு, உனக்கு செய்ய வேண்டிய பணியெல்லாம் இருக்குது, நீ மட்டும் நில்லுன்னு உத்தரகோசமங்கையில் தான் ஏற்கனவே நிறுத்துறார். நான் என்ன சுவாமி செய்யணும், நீ திருப்பி பாண்டிய நாட்டில் போய் பிறக்கணும். அப்படிதான் ஏற்கனவே வாத ஊராருக்கு ஒரு தடவை நிறுத்தியாச்சு, வாத ஊராராக பிறந்து இப்போ மாணிக்க வாசகரும் ஆயாச்சு, இப்போவும் மறுபடியும் நிறுத்தியாச்சு. ஏன்னா பின்னாடி நடக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கு இல்லையா, அதனால இப்போ உத்தரகோசமங்கைக்கு வரார். உத்தரகோசமங்கையில் அஷ்டமா சித்தி எல்லாம் கிடச்சிடுது. அஷ்டமா சித்தி கிடச்சதுக்கப்புறம் இன்னும் நிறையா பாடுறார். இன்னும் நிறையா பாடிட்டு திருவெண்பா,
திருப்பள்ளி எழுச்சி, திருவேசர, ஆனந்தமாலை இதெல்லாம் நிறைய இப்படி பாடிட்டே வர 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 அங்கே இருந்து திருவிடைமருதூர், திருவாரூர், திருமுதுகுன்றம், திருவண்ணைநல்லூர், இப்படி ஒவ்வொரு ஊராக வந்துட்டு திருவண்ணாமலை வர்றார். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்று பாடுறார். இந்த நிகழ்ச்சியினுடைய நேரம் கருதி நான் சுருக்கமாக சொல்லிட்டு வரேன். திருவண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அங்கு தான் திருவம்பாவை பாடுறார். அங்கே திருவம்பாவை பாடினதுக்கப்புறம் காஞ்சிபுரம், திருக்கழுக்குன்றம், திருக்கழுக்குன்றத்தில் திருக்கழுக்குன்ற பதிகம்னே ஒன்று பாடுறார். அதுக்கப்புறம் சிதம்பரம் வந்துடுறார். சிதம்பரம் வந்ததுக்கப்புறம் அந்த சிதம்பரத்தில் அவருக்கு விட்டு போக மனசு வரல. கிழக்கு திசையில் ஒரு தவச்சாலை அமைத்து அங்கு வசிக்க தொடங்குகிறார். ஒவ்வொரு நாளும் சுவாமியை பெருக கண்ட பதிகம் பாடுறார். முதல்ல நடராஜரை பார்த்த சந்தோஷத்தில் அப்படி கண்ணில் ஆறா பெருகுது. ஆனந்தம் பெருக பெருக கண்ட பதிகம்னு ஒன்று பாடுறார். அங்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய தவ வேள்வி மிக சிறப்பாக தொடர்கிறது. தில்லை 3000 வரும் மாணிக்க வாசகரை ரொம்பவே கொண்டாடுறாங்க. இது நல்லபடியாக போயிட்டுருக்கு. அங்கேருந்து சின்ன சின்ன திருப்பாதிரி புலியூர், திருநாகேஸ்வரம்னு சின்ன சின்ன கோயில்கள் எல்லாம் அப்பப்போ போய் தரிசனம் பண்ணிட்டே வர்றார். நிறைய பாடுறார். நிறைய 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 பாடிட்டே இருக்கார். அந்த ஊரிலே ஒரு வணிகன் ஈழத்திற்காக, இலங்கைக்காக வாணிகம் சம்பந்தமாக போகிறான். அந்த போகக்கூடிய அந்த வணிகன் என்ன பண்ணுறான், அவன் எப்பவுமே என்ன சொல்லுவான் அப்படின்னா, செம்பொன்னம்பலம், திருவம்பலம், திருச்சிற்றம்பலம் இந்த 3ஐயும் விடாமல் சொல்லிட்டே இருப்பானான். இப்படி சொன்னதுனால என்ன பலன்னா, 21,600 முறை நமச்சிவாய மந்திரத்தை சொன்ன பலன் இந்த 3ஐயும் சொன்னால் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியம். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது, சிவபெருமானுடைய பெருமையை சொல்லும்போது, புத்த மதம் மிக ஓங்கி இருந்த காலகட்டம். அங்கே இருக்கக்கூடிய புத்த துறவிகள் ஒத்துக்காமல் அந்த வணிகனை மன்னரிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறாங்க. இவன் மதம் மாத்திரத்துக்கு வந்திருக்கான்னு. இல்லைமண்ணா, நான் மதம் மாத்திரத்துக்கு வரல, வாணிகத்துக்காக வந்தேன். நான் பொதுவாகவே இதை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இது சொன்னதுனாலே அவங்க என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்கங்கிற போது அங்கே இருக்கிற புத்த குரு, தலைமை புத்த குரு சொல்கிறாரா, நான் வரேன் உங்கள் ஊருக்கு, என்னை வாதத்தில் ஜெயிச்சா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ மன்னன் சொல்கிறாரா, நானும் வரேன் உங்கள் கூட, ஏன்னா பிறந்த குழந்தை, பெண் குழந்தை ஊமை, பிறந்ததுலேருந்து பேசவே இல்லை, அதனால் நானும் வரேன் உங்கள் கூடன்னு சொல்லி மன்னனும் வருகிறான். சிதம்பரத்திலே அந்த புத்த குரு ஆலயத்திலே இருக்கிறா. அப்போ அந்த கோவிலில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அந்நிய மதத்தவர்கள் இந்த ஆலயத்தில் தங்கறதுக்கு அனுமதி கிடையாது, நீங்கள் வெளி இடத்துல போய் தங்கிக்கங்கன்னு சொல்லும்போது, நான் தங்கறதுக்கெலாம் வரல, வாதத்துக்கு வந்திருக்கேன். இங்கே யாரோ சைவத்தில் ரொம்ப பெரிய ஆள் ஒருத்தவங்க இருக்காங்களாமே, அவர்களை வாதில் வெல்வதற்காக வந்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இது சோழ மன்னனுக்கு வரைக்கும் விஷயம் போகுது. சோழ மன்னன் வாத ஊராரை பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு போட்டிக்கு வந்திருக்காங்க, நீங்கள் தான் நம்மளுடைய சைவம் தழைக்க ஏற்பாடு பண்ணணும், நம்மளுடைய வாதம் அவர்களை ஜெயிக்கும் விதமாக இருக்கணும், அவங்களுக்கு என்ன தண்டனை உண்டோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த நாள் வாத ஊரார் இந்த வாத ஊரார் வாதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 3000 அந்தணர்களும் சுவாமி கிட்ட போய் முறை வைக்கிறாங்க. 3000 பேரினுடைய கனவிலும் சுவாமி சொல்கிறாராம், மாணிக்கவாசகனை கூப்பிடுங்க, அவன் போட்டியில் ஜெயிச்சிடுவான், பயப்பட வேணான்னு. இவங்க அத்தனை பேரும் அடுத்த நாள் மாணிக்கவாசகரை ராஜ உபச்சாரமாக கூட்டிக் கொண்டு வருகிறார். மிக சிறப்பாக போட்டி ஆரம்பிக்குது. மாணிக்கவாசகர் திரை கட்ட சொல்றார், சிவநிந்தனை செய்பவர்களை நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன், திரை கட்டிடுங்க, திரைக்கு அந்த பக்கம் அவர் இருந்து கேள்வி கேட்கட்டும், நான் இந்த பக்கம் இருந்து பதில் சொல்கிறேன், என்னால் அவரெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவர் கேட்க 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 இவர் பதில் சொல்லிக்கிட்டே வரார். எந்த பதிலும் அந்த புத்த பிட்சுவினுடைய காதில் ஏறவே இல்லை. அகங்காரம் மேலோங்க, சொல்றதையே கேட்காம மீறி மீறி பேசும்போது ஒரு கட்டத்தில் அந்த புத்த பிட்சுவனுடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறது. சிவநிந்தனை விடாமல் செய்ய ஆரம்பிச்சிடுறார். மாணிக்கவாசகருக்கு அதுக்கு மேலே தாங்க முடியல. சரஸ்வதி தேவியை கூப்பிடுறார், அம்மா, சதா சர்வ காலமும் சிவநாமம் சொல்கிறவன் நான், உனக்கு நான் யாருன்னு உனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, இப்படி சிவநந்தனை கேட்கக்கூடிய சூழல் எனக்கு வந்துட்டது, இப்படி சிவநந்தனை செய்யக்கூடியவன் நாவில் நீ அமர்ந்திருக்கலாமான்னு கேட்குறார். கலைமகள் அதுக்கு மேலே அடுத்த வார்த்தை, அடுத்த மறு எண்ணம் இருக்குமா என்ன தாயாருக்கு? சரின்னு சொல்லி அந்த புத்த பிட்சுவனுடைய நாவிலிருந்து கலைமகள் நீங்குகிறாள். அந்த புத்த பிட்சு ஊமையாகிறான். மன்னருக்கு ஆச்சரியம் தாங்கலை, புத்த பிட்சுவால் பேச முடியல. ஆனால் கூடவே வந்த மன்னன் என்ன சொல்கிறான், மாணிக்கவாசகர் காலில், அதாவது திரையை சுற்றி காலில் விழுந்து, என்னுடைய மகள் பிறவி ஊமை, அவளை தாங்கள் காப்பாற்றும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறான், விண்ணப்பம் வைக்கிறான். அப்போது மாணிக்கவாசகர் சொல்கிறார், அவன் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் உன் மகளின் மூலமாக நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லி அப்போ பாடியது தான் திருச்சாழல். அந்த கேள்விக்கு அத்தனைக்கும் பதிலாக வரக்கூடியது தான் திருச்சாழல். இப்போ வாதில் வென்றாச்சு. அந்த புத்த பிட்சு தன்னுடைய தவறை உணர்ந்துட்டான்.
என்ன தண்டனை உண்டோ அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லும்போது, தண்டனை வேண்டாம், இந்த ஊரில் நீங்கள் இருக்க வேணாம், உங்கள் வம்புக்கு நாங்கள் வரல, ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த ஊரை விட்டு போயிடுறார். இப்போது தில்லையில் இன்னும் சிறிது காலமே வசிக்கக்கூடிய நேரம். மாணிக்கவாசகருக்கு ஒவ்வொரு நாள் போகிறது ஒவ்வொரு யுகமாக இருக்குது, இன்னும் எத்தனை காலம் சுவாமி இருக்கணும்னு. அப்போது பாண்டிய நாட்டிலிருந்து ஒரு அந்தன ரூபமாக சுவாமி வராராம். சுவாமி வந்து, நான் வந்து பாண்டிய நாட்டிலேருந்து வரேன், நீங்கள் இங்கே இருக்கிறதா கேள்விப்பட்டேன், நீங்கள் ஏதோ நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்கீங்களாமே, நீங்கள் சொல்ல எழுதிக்கிறேன், நான் ஒரு பிரதி எடுத்துக்கிறேனே, இது எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா அப்படிங்கிறாராம். சரிப்பா உட்காரு, நல்லா கவனிங்க, சரிப்பா உட்காரு, இப்படி உட்காந்துக்கோ, நான் சொல்ல எழுதிக்கோ. மாணிக்கவாசகர் மேலே இருக்கார், சுவாமி கீழே உட்கார்றார். அந்தன ரூபத்தில் ஒரு பையனாக வந்து உட்காந்து எழுதுறார். சொல்ல அத்தனையும் எழுதி முடிக்கிறார். ரொம்ப நல்லா இருக்குது, திருவம்பாவையெல்லாம் பாடியிருக்கீங்க, பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அந்த திருக்கோவை மட்டுமே 400 பாடல்கள், திருவாசகம் மொத்தமுமே 51 அத்தியாயங்கள், கோவையார் மட்டுமே 400 பாடல்கள். பாடி முடித்ததுக்கப்புறம் ஓலையில் அழகிய சிற்றம்பலமுடியன், மாணிக்கவாசகன் சொற்படி எழுதிய அழகிய சிற்றம்பலமுடியன்னு கையெழுத்து போட்டு அந்த ஓலைச்சுவடி கட்டை கொண்டு வந்து தில்லை ஸ்தானத்தில் வச்சு மறைஞ்சிடுறார். அடுத்த நாள் காலையில் சந்நிதி திறக்கும்போது அந்த ஓலைச்சுவடி இருக்குது. இது என்னன்னு புரியலை. மாணிக்கவாசகரை கூப்பிட்டு கேளுன்னு அசரீரி கேட்குது. அத்தனை பேரும் மாணிக்கவாசகரை நோக்கி ஓடுறார். அவர் எழுதியது ஆணி ஆயில்யம். சுவாமி வந்து அழகிய சிற்றம்பலமுடியன்னு கையெழுத்து போட்டு மாணிக்கவாசகர் சொல்ல இறைவன் எழுதியது ஆணி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தன்று. அடுத்த நாள் ஆணி மகம். மாணிக்கவாசகரை அழைத்து வராங்க. ரொம்ப பூர்ணகும்ப மரியாதையோடு கோயிலுக்கு அழைத்து வந்து, இங்கே பாருங்கள், இது நீங்கள் எழுதுனது, இதெல்லாம் என்னது, இந்த ஒரு ஓலைச்சுவடி இருக்குது என்னன்னு அவர் அந்த ஓலைச்சுவடியை பார்த்த உடனே கண்ணில் அப்படியே தண்ணி கொட்டுது. சிவபுராணம், அண்டப்பகுதி, திருவண்ட பகுதி, போற்றி திருஅகவல், இதெல்லாம் நான் சொல்ல இங்கே எப்படி வந்ததுன்னு ஒரு அந்தனர்லையா வந்து எழுதிட்டு இருந்தாரு, அவர் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இத்தனை எழுதியிருக்கீங்களா, இதுக்கு என்ன பொருள்னு கேட்குறாங்க. இது அத்தனைக்கும் அவரே பொருள் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் அடிமேல் அடியெடுத்து வைத்து நேர மூர்த்தத்தோடு மூர்த்தமாக நடராஜர் எம்பெருமானினுடைய திருமேனிக்குள்ள காற்றாய் கரைந்து போகிறார். இது அத்தனைக்கும் அவர்தான் பொருள். அவரை மீறி வேற என்ன பொருள்? அர்த்தம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஆனால் அர்த்தம் தெரியணும். ஏன்னா நம்மளுடைய பழவினை கர்மவினை ஒழியணும் அப்படின்னா அர்த்தம் புரிஞ்சு படித்தாதான் எண்ணம் சீராகும். எண்ணத்தை செதுக்கணும்னா அர்த்தம் தெரிஞ்சு படிக்கணும். ஆனால் சிந்தனை அவன் மேலே வைக்கணும். அப்படியாக மாணிக்கவாசகர் காற்றோடு கரைந்து போகிறார். ஊர் மொத்தமும் அப்படி கண்ணில் என்ன சொல்கிற, அதெல்லாம் கேட்குற நமக்கே நெக்குருகுது. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அத்தனை பேரும் அதை கண்ணில் ஒற்றி கொண்டு இதை வந்து எவ்வளவு பொக்கிஷமாக பாதுகாக்கணும் அப்படிங்கிற விதத்தில் அந்த திருவாசகத்தை போற்றி பாதுகாக்க துவங்கினார். இன்றைக்கும் கூட பாண்டிச்சேரியில் அந்த திருவாசகம் மொத்தமுமாக ஒரு ஓலைச்சுவடியில் ஒரு ட்ரஸ்ட், அவங்க அறக்கட்டளை அவங்க வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கிறாங்க, ஒரு கோயில் மாதிரி பராமரிக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். இப்படியாக தாயிற் சிறந்த தயாபரனாக மாணிக்கவாசகரை அவர் ஆட்கொண்ட விதம் இருக்கு இல்லையா, இன்றைக்கெல்லாம் பத்தாதுங்க. ஏன்னா அவருடைய தமிழ் வந்து அப்படி கன்னித்தமிழ், அன்பு தமிழ், எவ்வளவோ தமிழில் அவருடைய தமிழ் அழுகை தமிழ். அழுது 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 அந்த அழுகை வந்து பொண்ணு கூட பொருள் கொடுங்கிற அழுகையெல்லாம் இல்லைங்க. சுவாமி எனக்காக நீ வரமாட்டியா, என்ன உன் கூட சேர்த்துக்க மாட்டியா, இந்த ஜென்மா போதும், எனக்காக நீ அனுகிரகம் பண்ண மாட்டியா அப்படிங்கிற கேவல்னு சொல்லுவோம் இல்லையா, எதிர்பார்ப்பு இது. ஆக இந்த தாயிற் சிறந்த தயாபரனை சிவராத்திரி அன்னைக்கு, ஏன் சிவராத்திரி அன்னைக்கு சிவபுராணம் ஒரு தடவையாவது பாடணும்னா இதனால தான். இப்படி மாணிக்கவாசகருக்கு அருள் செய்த அந்த அவர் சொல்லி மனிதன் சொல்ல தெய்வம் எழுதியது திருவாசகம், தெய்வம் சொல்ல மனிதன் கேட்டது மகாபாரதம், மனிதன் சொல்ல மனிதன் கேட்டது திருக்குறள். ஆக இந்த மூன்றிலேயும் திருவாசகம் ரொம்ப ஒசத்தி. அதை சிவபுராணம் 51 படிக்க முடியாட்டாலும் திருவாசகத்தில் சிவபுராணம் மட்டுமாவது இந்த சிவராத்திரி நன்னாளில் பாராயணம் செய்து அத்தனை பேரும் சிவ அருள் பெற்று பலனடைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.